கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமென்றால் நாம் நம்மை தெய்வ சமூகத்திலே ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய பிரயாசங்களிலே, நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு அனுகூலமான வழிகளை திறந்தரல வேண்டுமென்றால் நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். நம்முடைய வழிகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய பார்வைகளை, சிந்தைகள் எல்லாவற்றையும் நாம் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து செயல்படும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் நமக்கு வாய்க்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து நாம் அதை தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். ஏனென்றால் நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட தேவனிடத்திலே நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது தேவன் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய நண்பர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அநேக குற்றங்களை அவர் மேல் சுமத்தும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் மௌனமாய் இருங்கள், எனக்கு வருகிறது வரட்டும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று நம்பிக்கையின் வார்த்தையை அறிக்கையிடுகிறார். அவருடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. ஆகவே தேவன் அவருடைய காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணினார். அதே தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பையோடு கூட தேவன் இருந்தபடியினாலே அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவன் எஜமான் கண்டு தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்திருந்தபடியினாலே அவனுடைய எஜமான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்புவித்தாராம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை நேராக்கி தடைகளை தகர்த்து நமக்கு நன்மையான காரியங்களை அவர் உண்டு பண்ண போதுமானவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பதாக நாம் யோக்கியமானவைகளை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வழியை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிற தேவன், நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். நான் நம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருடைய வார்த்தைகளின் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை எல்லா தீமையான தோல்வியான வலைகளிலும் உங்களுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் பாதுகாக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது உங்களுடைய சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படி செய்து உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்திருக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உடைய அளவில்லாத கிருபை ஆண்டவரை தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. உடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்து கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறேன். எல்லா தடைகளையும் தகர்த்து நன்மைகளை கர்த்தர் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம், பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.